குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மேக்ஸில் பார்க்க போகிறது நம்பர்ஸ் லெசனை பற்றி. ஓகேங்களா? நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியன் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் கமா எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதில் ப்ளேஸ் என்ன, ப்ளேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். 6 7 0 8 9 2 3 இந்த நம்பர் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை 3 டேர்ம்ஸாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதோடைய பிளேசஸை மேலே இன்டிமேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்போவுமே பிளேசஸ் இது என்ன சைடு, ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி போகணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ், 3க்கு நேராக ஒன்ஸு, 2க்கு நேராக என்ன போட்டிருக்கேன், டென்ஸு, இங்கே ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸு, 10,000s. டிஹெச்னா டிக்கு 10, இந்த டிஹெச்சுக்கு 1000, 10,000s. இங்கே லேக்ஸு, இங்கே 10 lakhs. எப்போவுமே பிளேஸை இப்படி தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? இதை மைண்ட்லேயும் வச்சுக்கணும். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh. ஓகேவா? இது வரைக்கும் இப்போது இருக்கட்டும். அதுக்கப்புறம் க்ரோர் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போது இந்த பிளேசஸ் ரைட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாமே பிளேசஸ். இதெல்லாம் பிளேசஸ். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்கு, 10 lakh. இது பிளேசஸ்ஸு. இதை 3 டேர்ம்ஸாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? 100 வரைக்கும், ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, இதெல்லாமே ஒன்ஸ் டேர்ம். இது என்னது? ஒன்ஸ் டேர்ம். அடுத்தது 1000, 10,000, இது தௌசண்ட்ஸ் டேர்ம்ஸு. லேக்கு, 10 lakh, இது லேக்ஸ் டேர்ம்ஸ். ஓகேங்களா? இதை 3 டேர்ம்ஸாக பிரிச்சுருக்கோம். இந்த டேர்ம்ஸ்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை நம்ம சேர்த்து தான் சொல்லணும், தனித்தனியாக சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து போகலாமா? இது என்னது? 3. இப்போது 23. இப்போது 923. அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்துட்டோம். இப்போது இங்கே 8 இருக்குது. மேலே என்ன இருக்குது? இது என்ன பிளேஸு? தௌசண்ட்ஸ் பிளேஸு. அப்போ 8,923. அண்டர்ஸ்டாண்ட்? 8,923. அடுத்தது என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 இங்கே 10,000 பிளேஸு. 0 × 10,000 0 தான். அதனால் அதுக்கு அங்கே இப்போதைக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை பொறுத்து இதுக்கு வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ 8,923. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லேக்கு நேரம் என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்போ 7 lakh. இங்கே 10,000 கிட்டக்க ஒன்றும் இல்லை. அதனால் திரும்பவும் இது 8,000 தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ 7 lakh 8,923. ஓகேங்களா? இப்படி தான் நம்பர்ஸை சொல்லணும். அடுத்தது பாருங்கள், 10 lakhs என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போது 6, 7 இது ரெண்டும் ஒரே டேர்மா, வேறு டேர்மா? ஒரே டேர்ம். எந்த டேர்ம்? லேக்ஸ் டேர்ம். அப்போ இதை சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். 6, 7 இதை சேர்த்து எப்படி சொல்லலாம்? 67. ஓகேங்களா? இப்போ 67 lakhs இந்த டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். 67 lakhs. இங்கே நம்பர் இருந்துச்சுன்னா இதையும் நம்ம சேர்த்து சொல்லலாம். இங்கே நம்பர் இல்லை. அதனால் இப்போ 8 மட்டும்தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இங்கே என்ன சொன்னோம்? 67 lakhs 8,923. Understand? So 67 lakhs 8,000. இதை 8 தானே சொல்லுவோம். 0 8ன்னு போட்டால் அது 8 தான். அப்போது 8,923. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இதுக்கு எப்படி கமா போடுறது? இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம பீரியட்ஸாக பிரிச்சுருக்கோமோ அங்கே தான் கமாஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸு, டென்ஸு, 100 இதை தாண்டி ஒரு கமா, அங்கே தான் பீரியட் பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போ அங்கே ஒரு கமா. அடுத்தது 1000, 10,000 இதை தாண்டி ஒரு கமா. ஃபஸ்ட் எடுத்தோடனே 3 digits தாண்டி வரும். அடுத்தது 2 digits, அடுத்தது 2 digits, அடுத்தது 2 digitsன்னு எத்தனை நம்பர்ஸ் வந்தாலும் 2 digitsஸாக தான் நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் நாம் கமா போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா, அப்புறம் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா, அப்புறம் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா. ஒவ்வொரு கமாவும் எதை இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸை தான் இன்டிமேட் பண்ணணும். சரிங்களா? டேர்ம்ஸ் தெரிஞ்சதுனா தான் நீங்கள் டக்குன்னு அதை சொல்ல முடியும். அப்போ கமா எதை இன்டிமேட் பண்ணுது? டேர்ம்ஸை இன்டிமேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் வருது? ஒன்ஸ் டேர்ம். ஒன்ஸ் டேர்மில் எத்தனை நம்பர்ஸ் வருது? 3 நம்பர்ஸ் வருது.
அடுத்தது என்ன டேர்ம்ஸ் இருக்குது? தௌசண்ட்ஸ் டேர்ம். 1000 டேர்ம்ஸில் எத்தனை நம்பர்ஸ் வருது? 2 நம்பர்ஸ் வருது. ஒன்று 1000, இன்னொன்று 10,000. லேக்ஸில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2 நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று லேக்கு, இன்னொன்று 10 லேக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை படிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கமா போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். அந்த கமா வந்து டேர்ம்ஸை இன்டிமேட் பண்ணுது. இப்போ இங்கே சொல்லுங்கள், இது என்ன டேர்ம்? ஒன்ஸ் டேர்ம். இது என்ன டேர்ம்? தௌசண்ட்ஸ் டேர்ம். இது என்ன டேர்ம்? லேக்ஸ் டேர்ம். ஒன்ஸ் டேர்மில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது? ஒன்ஸ் இருக்குது, டென்ஸ் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. ஒன்ஸ் டேர்மில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். அடுத்தது இது என்ன டேர்ம்னு சொன்னீங்க? தௌசண்ட்ஸ் டேர்ம். தௌசண்ட்ஸ் டேர்ம் இந்த 2 நம்பரும். இதில் 8 வந்து 1000, இது 10,000. ஓகேங்களா? தௌசண்ட்ஸ் டேர்ம்ஸ். இது என்ன டேர்ம்ஸ்? லேக்ஸ் டேர்ம்ஸ். இது லேக், இது 10 லேக். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த டேர்ம்ஸ் சொல்லி நம்ம சொல்லணும். கமாக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை சேர்த்து தான் உச்சரிக்கணும், தனித்தனியாக உச்சரிக்கக்கூடாது. அப்போ 67,08,923. ஓகேங்களா? இப்படி தான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போது இதில் எப்படி பிளேசஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் 3 இஸ் ஒன்ஸ். இப்போ இந்த 3யோட பிளேஸ் கேட்குறேன். 3யோட பிளேஸு, இதோட பிளேஸ் என்ன? இங்கே பாருங்கள், அப்படியே 3யோட பிளேஸ் என்ன? ஒன்ஸு. அடுத்தது பிளேஸ் ஆஃப் 2 இஸ் டென்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன் நான். இங்கே 2வோட பிளேஸ் கேட்குறேன். 2வோட பிளேஸ் என்ன? டென்ஸு. அடுத்தது பிளேஸ் ஆஃப் 8 இஸ் தௌசண்ட்ஸ். 8ஓட பிளேஸ் கேட்டிருக்கேன். 8க்கு நேரம் என்ன இருக்குது? 1000 இருக்குது. அப்போ தௌசண்ட்ஸ். ஓகே. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். பிளேஸ் ஆஃப் 7 இஸ் வாட்? வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் 7? 7உடைய பிளேஸ் என்ன? 7ஓட பிளேஸ் என்ன வரும்? மோஸ்ட்லி எல்லோரும் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? 7ஓட பிளேஸ் என்ன? லேக்ஸ். ஓகேங்களா? சரிம்மா, இப்போ பிளேசஸை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது பிளேஸ் வேல்யூ. இது பிளேஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு நம்பருடைய வேல்யூ. 3னா அது ஒரு வேல்யூ. ஓகேங்களா? இது பிளேஸு, இது வேல்யூஸ். உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா. இதெல்லாம் பிளேசஸ், இதெல்லாம் வேல்யூஸு. பிளேஸ் வேல்யூனா என்ன? இந்த பிளேஸும் இந்த வேல்யூவும் சேர்ந்தா அதான் பிளேஸ் வேல்யூ. புரியுதுங்களா? அப்போ பிளேஸ் வேல்யூங்கிறத நம்ம இப்போ எப்படின்னு பார்க்கலாம். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இஸ், 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோடைய பிளேஸ் வேல்யூ என்ன? இங்கே 7 இங்கே தானே இருக்குது. 7க்கு மேலே என்ன இருக்குது? லேக் இருக்குது. அப்போது 7 லேக்ஸ். ஃபஸ்ட்டு வேல்யூவை சொல்லி பிளேஸு சொல்லணும். ஓகேங்களா? 7 லேக்ஸ் அதான் பிளேஸ் வேல்யூ. பிளேஸ்னால் இதை மட்டும் இன்டிமேட் பண்ணணும். பிளேஸ் வேல்யூனா இந்த நம்பரை சொல்லி அதை இன்டிமேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் பிளேஸ் வேல்யூ. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். பிளேஸ்னால் இடம், அது எத்தனாவது இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? இப்போ எத்தனாவது வீட்டில் நான் வசிச்சிட்டு இருக்கிறேன், 2வது வீட்டில் வசிச்சிட்டு இருக்கேன், இல்லை 3வது வீட்டில் வசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ பிளேஸ்னால் இடம். பிளேஸ் வேல்யூனா இப்போ அதோடைய வேல்யூவும் சேர்ந்து வரும். சரிங்களா? பிளேஸ் வேல்யூனா அந்த இடத்துல இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9 இஸ். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9 இங்கே இருக்குது. இங்கே பார்ப்போமா? 9க்கு நேராக என்ன இருக்குது? 100 இருக்குது. அப்போ அதோட பிளேஸ் வேல்யூ என்ன? 900. அடுத்தது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 0 இஸ். 0 இங்கே இருக்குது. இங்கே பார்ப்போம். 0க்கு மேலே என்ன இருக்குது? 10,000 இருக்குது. அப்போது 0 இஸ் 0 10,000. 0 கூட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அது 0வாக தான் வரும். அப்போ அதோடைய பிளேஸ் வேல்யூ 0. அதோட பிளேஸ் வேல்யூ 0. இது 6 மாதிரி தெரியுதுங்களா? 0. ஓகேங்களா? ஓகேம்மா. இப்போ அப்படியே அதோட ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்பர் எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பிளேஸஸ் ரைட் பண்ணுறோம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக் எடுத்துக்கிறோம். அதை 3 பீரியட்ஸாக பிரிக்கிறோம். ஒன்ஸ் பீரியட், தௌசண்ட்ஸ் பீரியட், லேக்ஸ் பீரியடுன்னு பிரிச்சுட்டோம்.
பீரியடுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை சேர்த்து தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? 923. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? 8. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? 67. ஒவ்வொரு பீரியடும் தான் இந்த கமாவை இன்டிமேட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தாண்டி ஒரு கமா, அப்புறம் 2 டிஜிட் தாண்டி ஒரு கமா, அப்புறம் 2 டிஜிட், இன்னும் எத்தனை நம்பர்ஸ் இங்கே முன்னாடி இருந்துகிட்டு இருந்தாலும் 2 டிஜிட்டாக தான் நம்ம பிரிக்கணும். இது இந்தியன் நம்பர் சிஸ்டத்தோட ரூல். ஓகேங்களா? இப்போ அதோடைய பிளேசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட பிளேசஸ் 10, 9ஓட பிளேஸு 100s, 8ஓட பிளேஸு 1000s, 0ஓட பிளேஸு 10,000s, 7ஓட பிளேஸு lakhs, 6ஓட பிளேஸு 10 lakhs. சாரி. அடுத்தது பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ எப்படி சொல்கிறது? இப்போ 3ஓட பிளேஸ் வேல்யூ 3 ones, 2ஓட பிளேஸ் வேல்யூ 2 tens, 2 tens என்ன? 20. 9ஓட பிளேஸ் வேல்யூ 100s, 900s, சாரிப்பா, 9ஓட பிளேஸ் வேல்யூ 900s, 8ஓட பிளேஸ் வேல்யூ 8000s. இந்த மாதிரி தான் நீங்கள் பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஒரு நம்பர் ரைட் பண்ணுறேன், அந்த நம்பருடைய பிளேஸ் எல்லா பிளேஸும் ரைட் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 7 டிஜிட் நம்பர் நான் ரைட் பண்ணுறேன். அந்த 7 டிஜிட் நம்பருக்கு 7க்குமே என்னென்ன பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணணும். அதே மாதிரி அதோடைய பிளேஸ் வேல்யூ என்னங்கிறதையும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நான் இங்கே ரைட் பண்ணுறேன் பாருங்கள். Write the place and place value of given number. ஓகேவா? இதனுடைய நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதோடைய பிளேஸும் பிளேஸ் வேல்யூவும் எனக்கு ரைட் பண்ணி அனுப்பிவிடணும். சரிங்களா? முக்கியமாக கமா மறக்கக்கூடாது. இன்டிமேட் த கமா. இன்டிமேட் கமாவை இன்டிமேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.